ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இயக்கத்தை வலுவாக நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒவ்வொரு பகுதியாக வாக்கு சேகரிக்கின்ற பணியில் நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் அதிகப்படியான எங்களுக்கான ஒரு எழுச்சியான வரவேற்பை வழங்குவது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய தாய்மார்கள் நீங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து அந்த நம்பிக்கையை நாம் பெறுகின்ற விதத்தில் நாம் உழைத்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதிக்கு நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நான் சொல்றதுதான், 2014 21 வரைக்கும் ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக நீங்க 10 கோரிக்கை வச்சீங்கன்னா என்னால ஒரு 3 கோரிக்கை தான் செய்யவே முடிஞ்சு. ஆனா இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக நீங்க வச்ச 10ல நான் 10 செஞ்சுட்டேன்னா நானே ஒத்துக்க மாட்டேன். 10ல நான் 7 செஞ்சிருக்கேன். மிச்சம் இருக்கிற 3ஐயும் இந்த 30 நாள் தேர்தல் முடிந்த பிறகு அந்த 3ஐயும் செய்து கொடுப்பேன் என்பதற்காகத்தான் உங்களை தேடி உங்களை நாடி நான் வருகை தந்திருக்கின்றேன். இப்ப இந்த பனையக்குறிச்சி ஊராட்சியில மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப சாலை வசதி கிட்டத்தட்ட 89,82,990 கோடி 90 மதிப்பீட்டுல இன்றைக்கு சாலை வசதிகள், சமுதாய கூடம் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல, பள்ளிக்கூடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் அது ஒரு 40 லட்சம், குடிநீர் வசதி அது ஒரு 20,94,000, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல் 18 லட்சம். இப்படி தொடர்ந்து இந்த பனையக்குறிச்சிக்கு மட்டும் ஏறத்தாழ 3,11,59,793 ரூபாய் மதிப்பீட்டுல நம்மளால முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஒரு பகுதி என்ன தேவை, நல்ல ரோடு தேவை, குடிக்கிற தண்ணி தேவை, ஒரு சிறு பாலம் தேவை, அங்க இருக்கின்ற ஸ்கூலை நம்ம மேம்படுத்தி தரணும், நீண்ட நாள் பிரச்சனையா இருக்க பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கணும், ஒரு சமுதாய கூடம் கட்டி தரணும், சீரணியரங்கம் தேவைப்பட்டா சீரணியரங்கம் கட்டி தரணும், தண்ணி பிரச்சனை இருந்தா அதற்கு இந்த மாதிரியான தொட்டியை கட்டி கொடுக்கணும். சோ இப்படி அந்தந்த பகுதிக்கு தேவையானதை நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது அடிப்படை வசதி இது என்பது. அங்க எங்க தேவைப்பட்டு அங்க கழிவறை கட்டி தருவதாக இருந்தாச்சு. சில இடத்துல இடமே இல்லாம இருக்கும்போது என்ன பண்றது, உதாரணத்துக்கு இப்ப திருவண்ணூர் பகுதியெல்லாம் பாக்குறது இடத்துல இடமே கிடையாது, இருந்தாலும் என்னுடைய சொந்த செலவில் நானே ஒரு இடத்துல வந்து கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இது காரணம் வெறும் ஓட்டுக்காக மட்டும் மக்கள் பார்த்து பேசிட்டு போற எந்த பிரயோஜனம் கிடையாது. சும்மா நம்ம ஜாலியா அப்படி பேசிட்டு போயிடலாம். ஆனா அப்படி ஷோ காட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் நிக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆமா நல்லா பேசிட்டு போனா, ஆனா இது செஞ்சானா அது செஞ்சானாங்கிறது தான் நம்ம மனசுல ஓடும். எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். குறிப்பாக மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை இப்ப வரும்போது கூட எனக்கான மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட தான் நான் வந்தேன். நான் இந்த சஞ்சீவி நகர்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த ரோடு நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. நான் எப்ப வந்தாலும் மக்கள் என்கிட்ட வைக்கிற கோரிக்கை, மத்த எல்லாம் செஞ்சுட்டீங்க, மக்களோட உயிர் தானங்க முக்கியம், முதல்ல அந்த திட்டத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கும் பொழுது வரும்போதுதான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைக்க சொன்னாரு, பிரதர் நீங்க முதல் பாயிண்டே பனையக்குறிச்சி தான் பேச போறீங்க, என் சார்பா மக்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நீங்க ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அதுக்கான ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு. மிக விரைவாக அந்த பணி தேர்தல் முடிஞ்ச கையோட டெண்டர் கால் ஃபார் பண்ணி அதுக்கான பணி நாங்க ஆரம்பிச்சு, நான் ரொம்ப நன்றி பிரதர்னு சொல்லிட்டு தான் நேரடியாக உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட இந்த நல்ல நிகழ்வு நல்ல செய்தியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக இங்க வருகை தந்திருக்கேன் தாய்மார்கள், உங்க ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுன்னு உணர வேண்டும். நீங்க ஓட்டு போட்டு நாங்க ஆட்சியில வந்தனால தான் உங்களுக்கான விடியல் பயண திட்டத்தை எங்களால் கொண்டு வர முடிஞ்சிச்சு, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு, தமிழ் புதுமை திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு, வீட்டில் இருக்கிற கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் இன்னைக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நம்மளால கொண்டு வர முடிஞ்சிச்சு, மக்களை தேடி மருத்துவங்கிற பேர்ல மக்களை தேடியே வந்து மருத்துவத்துக்கு வந்த அந்த ஒரு திட்டத்தை நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாமை நடத்தி முதல்ல உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த திட்டத்தை நம்ம நடத்தி காமிச்சிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் விதத்துல ஒவ்வொரு தொகுதியாக போய் ஒவ்வொரு பகுதியாக போய் அங்க இருக்கின்ற உங்கள்கிட்ட மனுக்களை வாங்கி அந்த மனுக்களின் மூலமாக ஏறத்தாழ 15 வகையான துறை சார்ந்திருக்கின்ற எதெல்லாம் தீர்த்து வைக்க முடியுமோ, நீதிமன்ற வழக்கு இருந்தா மட்டும்தான் நமக்கு காலதாமதம் ஆகுமே தவிர மற்றதெல்லாம் அரசாங்கத்தால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அது முழுமையாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலமும் மக்களோட மக்களாக, அது நானாக இருந்தாலும் கருணாநாயகனாக இருந்தாலும் தம்பி மகாவா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை கேட்டு இருந்து அடுத்த நிமிஷம் சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு அந்த மாதிரியான கட்டமைப்பு. இவரை தேர்ந்தெடுத்துனா நம்ம யாரு போய் இவரை பாக்குறது ஒண்ணு வேணாம், மகாட்ட சொன்னா போதும், அவர் கருணாநிதி சொல்ல கருணாநிதி நேரம் என்கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கான பணிகளை நாங்க செஞ்சு கொடுத்துட முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு இயக்கம். அதனாலதான் 77 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நம்முடைய இயக்கம் இன்னும் வலுவாக நிற்குதுங்கிறது காரணம் இதுதான். எங்களுடைய வேறாக இருக்கின்ற கிளை கழகத்திலிருந்து மாவட்ட கழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இதுதான். ஆக இங்கே வருகை தந்த நீங்கள் அதை நீங்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாரு, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு வரும்பொழுது இப்ப நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், திராவிட மாடல் 2.0 தொடரும் பொழுது அது 2000 ரூபாயாக அது உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இந்த 1000 ரூபாயை நிறுத்துறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு போறாங்கம்மா எதிர்கட்சியை சார்ந்தவங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்க கூடாது, நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் சின்னதர்மா சொன்னாரு, என்னுடைய தாய்மாருக்கு நான் கொடுக்குற 1000 ரூபாயை நிறுத்தினா நான் 5000 ரூபாயா தருவேன் என்று சொல்லி உடனடியாக பேங்க் அக்கௌண்ட் வந்து அதை போனேன். இப்ப தேர்தல் வாக்குறுதியே சொல்லியிருக்காரு, யார் யாரும் என்னென்னமோ சொன்னாலும் ஒண்ணும் வேணாம், 8000 ரூபாய் மதிப்பான கூப்பனை நான் தரேன் இல்லத்தரசிகளுக்கு. உங்களுக்கு தேவையான பொருளை, உங்களுக்கு விருப்பமான பொருட்களை பக்கத்துல இருக்கிற கடையில போய் நீங்க அந்த கூப்பனை காமிச்சு நீங்க வாங்கிக்கலாங்கிற அளவுக்கான அந்த திட்டத்தையும், ஆக உங்களுடைய விருப்பத்தின் பேர் தான் திட்டம் தீட்டப்படுகிறதே தவிர நான் சொல்றேன் அதை நீ வாங்கிக்கங்கிறதுக்கு மாதிரியான திட்டத்தை தீட்டக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் தொடர்ந்து 3வது முறையாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீண்டும் இந்த திருவம்பூர் தொகுதியில் நான் களம் காண்கின்றேன். உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை, எங்களுடைய கூட்டணி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஆக ஒவ்வொரு முறையும் 2016 16,695 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். 2021 தேர்தல் 49,697 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். 2026 அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு தொடர்ந்து வழக்கம் போல் உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்எல்ஏ விடுங்க, அமைச்சரை விடுங்க, முதல்ல உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுடைய சேவகனாக உங்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாத மலர்களெல்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.